சிலர் வந்து ஒரு சாதாரண வேலைக்கு தான் இந்த கம்பெனியில் எடுக்கிறாங்க. சரி நம்ம போய் இதில் ஜாயின் பண்ணிக்கிறோம், அப்புறம் வேற வேலைக்கு போய்க்கலான்னு போவாங்க. பார்த்தா அந்த கம்பெனிலேயே கடகடன்னு மேலே வந்து ஒரு நல்ல போஸ்டிங்கில் போய் உட்காந்துருவாங்க. அல்லது சிலர் தொழில் ஆரம்பிப்பாங்க. என்னத்தையே இதையாவது செய்வோம், பேருக்கு என்ன பண்ணுறது, எல்லாம் பண்ணியும் சரியாக வரலன்னு ஆரம்பிப்பான். அதை அவனை பெரிய முதலாளி ஆக்கி விட்டுரும். இது எப்படிப்பா அப்படின்னாக்க, அவங்க ஜாதகத்தில் 11ஆம் இடத்துல குரு நின்று அவங்க தசை நடந்துட்டு இருந்ததுன்னா இது மாதிரியான யோகமான பலன்களை ஃபென்டாஸ்டிக்காக செய்யும். அதாவது எதிர்பாராத வெற்றி, எதிர்பாராத தனவரவு, கெரியர்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வர்றதுங்கிறது அது மாதிரியான பாசிட்டிவான பலன்கள் நிறைய சொல்லலாம் சார் 11ஆம் இட குருவை பொறுத்த வரைக்கும். இருந்தாலும் நான் முக்கியமான ஆஸ்பெக்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். அப்போ தொழிலில் சக்ஸஸ் ஆவாங்க, எதிர்பாராத சக்ஸஸ், பெரிய அளவில் ஃபைனான்ஷியல் சக்ஸஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகும். பணம் வந்துட்டா தான் எல்லாத்துக்கும் கண்ணு தெரியுமே சார் உங்களை. அப்போ பணம் வந்துடும், அப்போ எல்லாத்துக்கும் தெரியும் உங்களை. அப்போ நோன் ஃபிகராக இருப்பீங்க, பேரு புகழ் பெற்றவர்களாக வருவீங்கிற மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி நிறைய பேருடைய லைஃபுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருப்பீங்க, வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு அமைப்பும் இந்த 11ஆம் இட குருவுக்கு உண்டு. 11ல் குரு நின்று தசை ஆரம்பிக்க போதா யோகக்காரையா வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்கய்யா, அதில் சந்தேகமே கிடையாதுன்னு சொல்லிடலாம்.